வணக்கம் சகு. ஒரு துக்ககரமான செய்தி நம்ம கேள்விப்படுறோம். ஆர்சிபி அந்த செலிப்ரேஷனில் வந்து சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு எனக்கு இது தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ரமேஷ் அங்கே சில பேர் செத்து போயிருக்காங்க, நீங்கள் வீடியோ போட்டு ஆர்சிபி வெற்றியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே எனக்கு ஷாக். ஏன்னா இந்த பதிவு யூடியூப்ல இந்த பதிவு இருந்தது. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பட் அந்த பதிவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது காலையில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் எடிட்டிங்லாம் முடிஞ்சு வந்திருக்கு அப்படின்ற பொழுது எனக்கு தெரியவே தெரியாது. அவர் ஃபோன் பண்ணி சொன்னோன்னு அப்படியே சொல்லிட்டு உடனே அந்த வீடியோவை நிறுத்த சொல்லிவிட்டேன். ஆர்சிபியோட வெற்றி பற்றிலாம் ஆஸ் யூஷுவல் ஒரு மேட்ச் ரிவ்யூலாம் பண்ணி நான் பேசினேன், நிறுத்த சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது நான் காலையில் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது ஈவினிங் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணிருக்கு. அதற்கு காரணம் அதுக்கு எடுக்கப்பட்ட நேரம், எடிட்டிங் அதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றது. இருந்தாலும் ரொம்ப ஷாக்கிங்க. எனக்கு ஒன்று தான், எந்த விஷயமுமே உயிரை கொடுத்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து இல்லை சகோ லைஃப்பில். நம்ம எந்த விஷயமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுன்றது எப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா நம்ம அதை யாரோட பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்றது தான் இருக்குங்க. நம்ம யாரை லவ் பண்ணுறோம், யாரை நேசிக்கிறோம், நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள், வெல் விஷஸ், இவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ள கூடிய அந்த தருணங்கள் தான் செலிப்ரேஷன் இன்னும் பயங்கர பொலிவாக ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கும். அப்படின்ற போது அந்த உயிரையே விட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறதுல என்னங்க அர்த்தம்? எந்த விஷயத்தின் மீதும் ஒரு பற்று இருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சது அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லலாமே தவிர ஒரு பற்று இருக்கலாம். ஆனால் அது ஒரு பந்தம், அதை தாண்டி ஒரு வெறியாக மாறக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. எங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஒரு டீம் வின்னர் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்திருக்கு ஆர்சிபி. ஆனால் இந்த சில ஃபேமிலிஸ்க்கு அது ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு துயரத்தையும் அடுத்த நாளே கொடுத்துருக்கு அப்படின்றதால அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒரு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரசிகன்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஆர்வத்தோடு உள்ளே வந்திருப்பான், ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரலான்ற போது அந்த ஃபேமிலிஸ் எப்படி கதிர் அழுவாங்கன்றதுனால இது தவிர்க்கப்பட்டிருக்கலாமா இல்லைன்றது எனக்கு அந்த கரெக்டான நியூஸ்லாம் தெரியல. பட் கேள்விப்பட்டவொடனே இந்த வீடியோவை நிறுத்த சொல்லிட்டேன். அந்த யூடியூப்பில் உடனே அந்த வீடியோவை நீங்கள் நிறுத்துங்க. இப்போதைக்கு நான் அந்த வெற்றியை பற்றி பேசுறதோட இந்த ஒரு துக்கம் தொண்டை அடிக்கிறது அப்படின்ற போது அந்த வீடியோ உடனே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன். நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், அந்த வீடியோ மார்னிங்கில் பதிவு செய்யப்பட்டது, அது எடிட்டிங்லாம் முடிஞ்சு ஈவினிங் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்றதுனால தான் அந்த ஆர்சிபி வெற்றி அதெல்லாம் பற்றி நம்ம பேசணும். பட் எனிவே நான் மீண்டும் சொல்கிறது ஒன்று தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சகோ. ஒரு பற்று இருக்கலாம், ஒரு பந்தம் இருக்கலாம், அதை தாண்டி அது ஒரு வெறியாக மாறக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையுமே. மீண்டும் நம்ம செலிப்ரேஷன் யாரோட பண்ணணுமோ அவங்களோட சேஃப்டி, அவங்களோட லைஃப் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நினைவு கூர்ந்து எப்பவுமே அந்த செலிப்ரேஷனில் ஈடுபடணுன்றது தான் எனக்கு தாழ்மையான கருத்து, வேண்டுகோள்.